மதுரையில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் எழுப்புதல் உபவாச ஜெபக்கூட்டம். நாள் பிப்ரவரி 15. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. தேவ செய்தி மற்றும் ஜெபம் சகோதரர் எல். வின்சென்ட்ராஜ். என் குடும்பத்தின் மேல் கண்ணோக்கமாயிருக்க போகிறார். தாங்கள் பழுகவும் பெருகவும் விரிவடைவும் சுகத்தோடும் பலத்தோடும் சமாதானத்தோடு வாழவும் ஆண்டவர் இந்த வருஷம் எனக்கு அனுக்கிரகம் செய்ய போகிறார். கர்த்தருடைய வருஷம் என் மேல் வருகிறது. சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாயிருக்கிற கர்த்தர் உங்க இருதயத்தை தமது ஆவியினால் நிரப்பி விடுவார். அல்லேலூயா. இடம் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம், பைபாஸ் ரோடு, பழங்காநத்தம், பிஆர்சி டிப்போ அருகில், மதுரை. தெய்வ பிள்ளைகளே, இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேசத்தின் எழுப்புதலுக்காக இணைந்து ஜெபிப்போம் வாருங்கள். மேலும் விவரங்களுக்கு 94000449. இக்கட்டுக்கு விலக்கி என்னை காக்கிறீர். நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர். இக்கட்டுக்கு விலக்கி என்னை காக்கிறீர். இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழச் செய்கிறீர். இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழச் செய்கிறீர். மறைவில் இருக்கிறேன். சர்வ வல்லவரே, உம் நிழலில் தங்கிடுவேன். உன்னதமானவரே, உம் மறைவில் இருக்கிறேன். சர்வ வல்லவரே, உம் நிழலில் தங்கிடுவேன். நீர் எந்தன் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருப்பவர் என்றே நான் சொல்லிடுவேன். நீர் எந்தன் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருப்பவர் என்றே நான் சொல்லிடுவேன். நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர். இக்கட்டுக்கு விலக்கி என்னை காக்கிறீர். நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர். இக்கட்டுக்கு விலக்கி என்னை காக்கிறீர். தமது சிறகாலே என்னை மூடுவார். அவரது செட்டையில் நான் அடைக்கலம் புகுந்திடுவேன். தமது சிறகாலே என்னை மூடுவார். அவரது செட்டையில் நான் அடைக்கலம் புகுந்திடுவேன். அவரது சத்தியம் எனது கேடகம். பொல்லாப்பு நேராது, வாதையும் அணுகாது. அவரது சத்தியம் எனது கேடகம். பொல்லாப்பு நேராது, வாதையும் அணுகாது. நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர். இக்கட்டுக்கு விலக்கி என்னை காக்கிறீர். நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர்.
அணுகவே அணுகாது பாழாக்கும் கொள்ளை நோய் பயமுறுத்தும் சங்காரம் பயப்பட மாட்டேன் என் தேவன் தப்புவிப்பீர் பாழாக்கும் கொள்ளை நோய் பயமுறுத்தும் சங்காரம் பயப்பட மாட்டேன் என் தேவன் தப்புவிப்பீர் நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர் இக்கட்டுக்கு விலக்கி என்னை காக்கிறீர் நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர் இக்கட்டுக்கு விலக்கி என்னை காக்கிறீர் இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழச் செய்கிறீர் இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழச் செய்கிறீர் என்னை தாழ்த்துகிறேன் உம்மை உயர்த்துகிறேன் நீரே பெரியவர் தன மகிமைக்கு பாத்திரர் என்னை தாழ்த்துகிறேன் உம்மை உயர்த்துகிறேன் நீரே பெரியவர் தன மகிமைக்கு பாத்திரர் உம்மை நோக்கி கூப்பிடுவேன் பதில் எனக்கு தந்திடுவேன் ஆபத்தில் என்னோடிருந்து கனப்படுத்தி ரட்சிப்பீர் உம்மை நோக்கி கூப்பிடுவேன் பதில் எனக்கு தந்திடுவீர் ஆபத்தில் என்னோடிருந்து கனப்படுத்தி ரட்சிப்பீர் நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர் இக்கட்டுக்கு விலக்கி என்னை காக்கிறீர் நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர் இக்கட்டுக்கு விலக்கி என்னை காக்கிறீர் இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழச் செய்கிறீர் இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழச் செய்கிறீர். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர்ல, கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து கிருபையாலே மகிமையாலே வல்லமையாலே நிரப்பி நடத்துவார். இன்றும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். 2 கொரிந்தியர் 6:9 நாம் வாசித்து பார்த்தால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அறியப்படாதவர்கள் என்று எண்ணப்பட்டாலும் எல்லாரால் அறியப்பட்டவர்களாக, சாகிறவர்கள் என்று எண்ணப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாக, ஒன்றுமில்லை என்று எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாக கர்த்தர் எங்களை விளங்க பண்ணினார். எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை இல்லை? அவரே பாடுபடுறாரு. அந்த பாடுகளுக்கு சொல்யூஷன், ஒரு தப்புற வழின்னு சொல்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு எவ்வளவு பிரச்சனை, எத்தனை முறை அவரை கொல்ல, நாடு கடத்தி, அப்புறம் ஆள் வச்சு அடித்து உயிரோடு புதைக்கிறதுக்கு என்னமோ முயற்சி பண்ணாங்க. அவர் சொல்லார், நான் சாகிறவன் என்று எண்ணப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தினார். இன்றைக்கி உலகத்தில் பாருங்களேன், மனிதர்கள் சாகிறத விரும்ப மாட்டாங்க, வாழ விரும்புவாங்க. இன்றைக்கி ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு, குடும்பத்தில் வேலையில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு. எதிர்பாராத மனுஷன்கிட்டருந்து ஏதாவது ஒரு நம்பிக்கை துரோகம் மாதிரி ஒரு காரியம் பண்ணிவிட்டு உடனே சோர்ந்து போவோம், மனம் அடிவாயிருவான், முறுமுறுத்துருவான். எதுக்கு வாழணும், ஏன் இருக்கணும், உயிரோடு இருக்கணும், செத்து போனால் என்ன, அப்படி தான் நினைக்கிறோம். வெளிப்படுத்தல் நீங்கள் 9:6 வாசித்து பார்த்தீங்கன்னா, சாவை விரும்புவார்களா சிலர், ஆனால் சாவு வராதா. சாவுக்கு ஆசைப்படுவார்களா, சாவோ அவர்களை விட்டு ஓடி போகுமா.
எவ்வளோ ஒரு அருமையான வசனம் இல்லையா? ஆண்டவர் இன்றைக்கு நீங்கள் வாழ்கிறத விரும்புகிறார். சாகிறதையோ முறுமுறுக்கிறதையோ அல்லது மனமடிவாகிறதையோ கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரா? விரும்ப மாட்டார் என்று ஆண்டவருடைய வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுகிறது. வேதத்தில் எலியா என்ற ஒரு மனுஷனை பற்றி பார்க்குறோம். நல்ல ஒரு தீர்க்கதரிசி. 3 வருஷம் 6 மாதம் மழை பெய்யக்கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணார். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். பாகால் தீர்க்கதரிசி தேசத்தை மந்திரங்களால் மடக்கி ஆட்சியாளர்கள்லாம் கையில் வச்சு கொடூரமாக நடத்துகிறாங்க. பார்த்தா ஆகாப்புக்கு முன்னாடி தோன்றி என்ன செய்கிறான்? நீங்கள் வணங்குறது தேவனா, நான் வணங்குறது தேவனா? பாகாலுடைய தீர்க்கதரிசிகளை 400 பேரை அரண்மனையில் வச்சு சோறு போட்டு மந்திரம் பண்ணி வளர்த்து வச்சுருந்தாங்க. எதுக்குன்னா ராஜ்ய நிக்கட்டன். அத்தனை பேரையும் அக்கினியினை இறங்கி வர பண்ணுகிற தேவனை தேவன் சொல்லி அந்த பாகாலில் கூப்பிட்டாலும் தீர்க்கதரிசிகள் கூப்பிட்டாலும் ஒரு பதிலும் இல்லை. இவர் ஜெபம் பண்ணார், அக்கினி இறங்கினது, 400 பேரையும் சங்காரம் பண்ணிட்டாங்க. இதை கேள்விப்பட்ட இயேசபேல் என்ற பெண், எலியாவை கொல்லணும், வெட்டணும், அழிக்கணும், எங்கள் ஆட்சி நிற்குமா, தக்க வைக்க முடியுமான்னு பயங்கரமாக போராடுறார். இதை கேட்டு அவர் மனம் அடிவு சோர்ந்து போய் 1 ராஜாக்கள் 19:4 சொல்கிறாரு, நான் வாழ்ந்தது போதும், சாக வேண்டும் என்று கோரி, ஆண்டவரே என் உயிரை எடுத்துக்கொள்ளும், ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கலை. சாவுக்கு ஆசைப்பட்டார், வரல. சாவு அவரை கண்டு ஓடி போச்சு. ஆண்டவர் உன்னை கொண்டு எவ்வளவோ நன்மை செய்யணும், கர்த்தருடைய ராஜ்யத்தை பரப்பணும், அவருடைய திட்டத்தை நிறைவேற்றணும், பிள்ளைகளை வீட்டுக்காரங்களை சரிப்படுத்தணும், நீ பாட்டுக்கு சண்டை போட்டு ஒன்று நடக்கலைன்னு சொல்லி மனமடிவாகி சாப்பிடாமல் அப்படியே முடங்கி படுத்துட்டினா என்ன வாழ்க்கை? ஆண்டவர் தட்டி எழுப்பி நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்னு சொல்லி என்ன செய்தாரா? 2 ராஜாக்கள் 2:11 உயிரோடே பரலோகத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டார். இன்னைக்கு வரையும் அவர் சாகலை. உயிரோடே சுழல் காட்டில் பரலோகத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டார். சாகிறவனுடைய சாவை விரும்பாத தேவன் இன்றைக்கு யாரெல்லாம் மனமடிவாகி சோர்ந்து போய் நம்பிக்கையற்று எதுக்கு வாழணும், ஏன் வாழணும்னு சொல்லி கேட்கிறார்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் ஜீவ நாட்களை விரும்பி கொடுத்து ஆசிர்வதிக்கிறார். சங்கீதம் 34:12 சங்கீதக்காரன் ஆகவே தான் சொல்லுகிறார், வாழ்வை நன்மையை அனுபவித்து கொண்டிரு, ஜீவ நாட்களை அபோஷிக்கிறவன் யார்? ஜீவ நாட்களை விரும்புங்கள், சுகத்தை விரும்புங்கள், பலத்தை விரும்புங்கள். எதுக்குந்த வேதனை, எதுக்குந்த கடன் தொல்லை நினைக்காதீங்க. உங்கள் ஆயுசு நாளை கூட்டித்தர்ற தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கு இந்த நேரலை நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் ஆண்டவர் உங்கள் விருப்பங்களை ஏக்கங்களை நிறைவேற்றி நீங்கள் விரும்புகிற மாதிரி முறுமுறுக்கிற மாதிரி தோல்வியில் துவண்டு சொல்கிற மாதிரி எலியா சொன்னது மாதிரி செய்யாமல் உங்கள் ஆயுசு நாளை கூட்டி கொடுத்து அவருடைய சித்தம் விருப்பம் உங்கள் மூலமாய் நிறைவேறி உங்களை கொண்டு என்ன செய்ய போகிறார் அதை நிறைவேற்றி மட்டும் உங்களை விட்டு விலக மாட்டார். உங்கள் ஆயுசு நாளை கூட்டி கொடுப்பார். அதனால தான் பவுல் எழுகிறார், சாகிறவர்கள் என்று எண்ணப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாக கர்த்தர் எங்களை மாற்றினார் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு அந்த தேவன் உங்களை ஆசிர்வதித்து இந்த நாள் அற்புதமாய் நடத்தப் போகிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. யாரெல்லாம் மனமடிவாகி பொறுமை இழந்து முறுமுறுத்து இந்த காரியம் நடக்கலையே, அந்த காரியம் நடக்கலையே, நான் ஏன் வாழணும், எதற்கு இதோடு இருக்கிற என்று மனமடிந்து சோர்ந்து போனார்களோ அத்தனை பேருக்கு ஒரு அற்புதம் செய்து திறந்த வாசலை வைத்து பரலோகத்தின் தேவனானவர் இன்றைக்கு காரியங்களை கைகூடி வரச் செய்து அற்புதங்களை செய்யும்படி கெஞ்சுகிறோம். இந்த நாள் அவர்களை கிருபை மூடி நடத்துவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.